ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். அதிமுக தாவேகா கூட்டணியை விரும்புகிறதா திமுக? பொதுவாக அரசியல் உரையாடல்களில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. தாவேகா தனியாக நிற்கணும், நாம் தமிழர் தனியாக நிற்கணும், அப்போதான் எதிர்கட்சிகள் சிதறுண்டு வாக்குகள் ஆட்சி அமைக்க திமுக உதவுன்னு சொல்றாங்க. பட் இந்த கேள்வியோட நோக்கம் என்ன? இப்போ நம்ம இந்த கேள்வியை ஏன் எழுப்புகிறோம் என்று சொல்லும் பொழுது, இது குறித்து முதலமைச்சரோ அல்லது திமுகவோ பேசாத போதே அப்படி ஒரு விமர்சனம் ஏற்கனவே எழுந்து விட்டது. எப்போ எழுந்தது அப்படின்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜயினுடைய பொறுப்பின்மை தான். அவருக்கு ஒரு தலைமை பண்பு இல்லாததாலேயே இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் உயிரிழக்க காரணமாகி விட்டது என்றுதான் முதலமைச்சர் முதலில் பேசுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அப்படி பேசல. என்ன சொல்லிட்டார்னா, எந்த ஒரு தலைவனும் இப்படிப்பட்ட உயிரிழப்புகளை விரும்ப மாட்டார்கள், எனவே நாம் யார் மீதும் பழி போட்டு அரசியல் செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லிட்டார். அப்போ அது ஒரு வகையில் ஒரு பொறுப்பான பேச்சு என்று பார்க்கப்பட்டாலும் கூட, இன்னொரு வகையில் விஜயை பார்த்து ஏதாவது கடுமையாக பேச போக அல்லது கடுமையாக விமர்சிக்க போக அவரை நாம் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் தள்ளிவிட்டு விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று கருதித்தான் அவர் முன்னெச்சரிக்கையாக அப்படி ஒரு விமர்சனத்தை செய்யவில்லை என்று ஏற்கனவே இப்படி ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் நம்ம அந்த பேச்சை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு. ஏன் விமர்சிக்கல அப்படின்னா, அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் போய் தாவேகா இணைவதை திமுக விரும்பவில்லை என்றும் கூட சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன காரணத்தினால சொல்றாங்க அப்படின்னா, இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது மொத்தமாக ஒரு இடத்துல போய் குழுமிடக்கூடாது, மொத்தமாக ஒரே இடத்துக்கு அது போயிடக்கூடாது, அது பிரிந்து நிற்கும் பொழுதுதான் அது திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இப்படி ஒரு விமர்சனம் எழுந்ததையும் நாம பார்க்கிறோம். அந்த வகையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தாவேகாவோட கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி என்று மறைமுகமாக பேசுவதும், அவர் விஜய்க்காக அவரே கொடி பிடிப்பதையும் பார்க்கும் பொழுது, கொடி பிடிக்கிறதுனா அவருக்கு ஆதரவா பேசுறது என்ற பொருள்ல நான் சொல்றேன். தாவேகா கொடி பறந்தனால தானே பிடிச்சாரு இல்லையா? அப்படி போது இதை இப்போ முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவ்வளவு உடைச்சு பேசும் பொழுது, அப்படி ஒரு கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தா அதை எதிர்க்கிறதுக்கு திமுக தயாராகிறது என்ற ஒரு கேள்வி இயல்பா வந்திருந்தாங்க. இல்ல, இப்போ அசம்பிளில கரூர் பெருந்துயரம் குறித்து அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, சிபிஐ வரைக்கும் உச்சநீதிமன்றம் வழக்கை மாத்தின பிறகு, அதற்கு மேல ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு வச்ச பிறகு, தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல தான் தப்பு பண்ணல, ஆனா தன்னுடைய பொறுப்பை தான் சரியா நிறைவேற்றி இருக்கோன்னு ஏதோ ஒரு வகையில எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வியை அல்வா மாதிரி எடுத்துக்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உங்க ஆட்சியில் நடந்திருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு குறைபாடு, காவல்துறையினுடைய ஒரு பலவீனமான ஒன்றுன்னு, ஆனா இதுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியை ட்ரிகர் பண்றதுக்காகவே நீங்க தாவேகாவோட கூட்டணிக்கு போறீங்க, அதனால இப்போ இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கீங்க பேசுறது முதலமைச்சர் அவருடைய பதில இருந்து நழுவுகிற செயல் இல்லையா? ஒரு அசம்பிளிக்குள்ள நடக்கிற ஒரு அரசினுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறதுக்கு பதிலா அந்த கட்சியினுடைய கூட்டணியா அதை மாத்துறது என்ன மாதிரியான ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு, சட்டப்பேரவையில தாவேகா குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவ்வளோ பேசுறாங்க, ஆனா அங்க பதில் சொல்றதுக்கு தாவேகா உறுப்பினர்கள் யாருமே இல்லை. ஆப்வியஸா தாவேகாவை ஆதரிக்கிற மனதில் இருக்கிற அதிமுக அந்த பதிலை பேசத்தானே செய்வாங்க. நீங்க யார் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்க இந்த பிரச்சனை சட்டப்பேரவைக்குள் எழுப்பப்படுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா திமுக இல்லை. ஏன்னா அவங்க சட்டப்பேரவைக்கு வெளியே போதிய அளவில் விளக்கம் சொல்லிவிட்டதாக நினைக்கிறார்கள். அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன கருதுகிறதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனையில் போதிய அளவிற்கு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. அரசு துறை செயலாளர், பல்வேறு துறை செயலாளர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்ன விளக்கம் என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போ இது சட்டப்பேரவைக்கு வெளியே தீர்க்கப்பட்டு விட்ட ஒரு விவகாரம் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஆனா இதை சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு வர்றவங்க யார் கொண்டு வராங்க? பேரவை கூடாத நாட்கள்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது பேரவையில எதிரொலிக்கணும் தானே எதிர்கட்சி விரும்புவாங்க. ஆமா, அது எதிரொலிக்கணும் விரும்புவாங்க. அப்போ அவங்க விரும்புறாங்க. இதுக்காகத்தான் கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்ப அப்படி வரும் பொழுது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் ஒத்திவைப்பு தீர்மானமும் கொண்டு வந்தவர்கள் நினைத்தார்களா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை பதில் சொல்றதுக்கு சம்பந்தப்பட்ட கட்சியினர் இல்லையே என்று அவர்கள் கருதினார்களா? அவங்க கருதல. அப்போ இயல்பாகவே அரசு இப்படி அவங்க பேசும் பொழுது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு கூட்டு பொறுப்பு என்று அரசு, காவல்துறை, தாவேகா கட்சி தலைமை, அந்த ஒருங்கிணைத்தவர்கள் இப்படின்னு. ஆனா அவங்க பிளாங்கெட்டா பிளைண்டா
ஆம்னிபஸ் அலிகேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுக்க முழுக்க அரசினுடைய அலட்சியம் தான், அரசினுடைய தோல்விதான் என்று பேசும் பொழுது அதுக்கு அவங்க பதிலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தானே தள்ளப்படுவாங்க. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட கட்சியினர் இல்லை என்பதற்காக இப்படி விளக்கம் சொல்லாமல் எப்படி இருந்து விட முடியும்? அது சாத்தியம் இல்லை. அப்போ அதை பேசிதான் ஆகணும். அப்படித்தானே? அதை இல்லை, இப்போ பதில் பேசுறதுங்கிறத தாண்டி தாவேகா சார்பாக அதிமுக இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதனால அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணின்னு ஒரு இடத்துக்கு நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்ல கரூருக்கு விஜயம் பண்ண முதலமைச்சர் விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ எதுவும் பேசாம இருப்பதுக்கு ஒரு காரணம், தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி இருக்கிற ஒருத்தரை எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு தள்ளிவிடக்கூடாது, நாமளே தள்ளிவிடக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. இப்போ நிலைமை கைமீறி போயிருச்சு. தாவேகா அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்து விட்டது. இப்ப நம்ம அந்த கார்டை எடுத்துடலாம்னு முதலமைச்சர் எடுத்துட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நீங்க அப்படியும் புரிஞ்சுக்கலாம், இன்னொரு கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்பொழுது புதிய கூட்டணியோடு நீங்கள் சேர்ந்து வந்தாலும் மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் ஒரு வார்த்தை அவர் சொல்றார். ஓகே, அப்போ அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இருந்த வரைக்கும் திமுகவினுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. இது ஒரு பொருந்தா ஒரு கூட்டணிங்கிற அடிப்படையில் அவங்க பாடம் புகட்டுவாங்க. தமிழ்நாட்டுக்கு பாஜக தொடர்ந்து வந்து தீமைகளைத்தான் இழைத்து வருகிறது, அநீதிகளைத்தான் இழைத்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு எடுபட்டு விடும். அப்ப அதன் மூலமாக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்ற அவங்க கருதுறாங்க. ஆனா இப்ப தாவேகாவும் சேரும் பொழுது அப்பவும் அதுதானா நிலை என்பதுல ஒரு சின்ன ஒரு இடர் இருக்கு, அதுல ஒரு இடைவெளி இருக்கு. ஒருவேளை தாவேகாவும் அதுல போய் சேர்ந்தாங்கன்னா அப்பவும் மக்கள் பாடம் புகட்டுவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்து என்ன பேசினாங்க பார்த்தலாம். எடப்பாடி பழனிசாமி வீடியோ ப்ளீஸ். அதாவது இன்னொன்னு அவர் இதுக்கு அதுக்கு அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க. ஏங்க நாங்க சப்போர்ட் எதுக்கும் பண்றோம்? ஒரு இவரே தானே சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்ன தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. இல்லை, எந்த கட்சி மாநாடு நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி பேரணி நடத்தி இந்த உயிர்ப்பலியை வாங்கியிருந்தாலும் நாங்கள் வந்து இது அரசாங்கத்தோட தவறாக தான் சொல்லுவோம். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்கிறாங்க. ஒருவேளை திமுக ஒருவேளை இப்படி ஒரு பேரணி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி அதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இவர் அப்படி தான் சொல்லுவாரா? இல்லை இல்லை, இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலமைச்சருக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிற தீர்மானத்துக்கு பதிலளிக்கிற போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து கேட்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ காவல்துறை சரியாக செயல்படலை, காவல்துறை கூட்டத்தை சரியாக கணிக்கலை, காவல்துறை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணலை, இப்படின்னு ஒரு பட்டியலை அடுக்குனாங்கன்னா முதலமைச்சர் ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறாரு. என்ன போடுறாருன்னா, 2 நாட்களுக்கு முன்பாக அதே பகுதியில் அதிமுக பொதுக்கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கண்ணியமாக அந்த கூட்டம் இருந்தார்கள், அவர்கள் கலவரம் செய்யவில்லை, கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள். அதிமுக கட்சி கரூரில் 2 நாட்களுக்கு முன்பாக அதே இடத்தில் கண்ணியமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை அங்கே சரியா வேலை பார்த்துருக்காங்க, அதிமுக சரியா ஒருங்கிணைச்சிருக்காங்க. அப்போ வராத பிரச்சனை தாவேகா நடத்தும் போது வருகிறது என்றால் பிரச்சனை மாநகர காவலிடம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பதிலை எழுப்புறார். இப்போ இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, இதுல இன்னும் அமைச்சர் ஏவா வேலு ஒருபடி மேல போய் என்ன சொல்றாருன்னா, விஜய் மக்கள் சந்திப்புக்கு வந்ததை விட எடப்பாடி பழனிசாமி நடத்திய கூட்டத்திற்கு அதிக கூட்டம் வந்துச்சுன்றார். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்கிற காட்சிகள் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு பார்க்க. அப்போ அப்படி அதை விட அதிக கூட்டம் இருந்துச்சு. ஆனா ஏன் அந்த அசம்பாவிதம் நேரலைன்னா, அவர் வரும்போதே வர்ற வழியெல்லாம் அவருடைய தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டார். எனவே அந்த மனநிறைவு அடைந்து விட்டாங்க. மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம், அவரை பார்க்க வந்த கூட்டம் அல்ல. அப்போ அதை விட அதிக கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு. ஆனால் அங்கே அசம்பாவிதம் நடக்கலை. அதை விட குறைவான கூட்டம் வந்து தாவேகா மக்கள் சந்திப்பில் அசம்பாவிதம் நடந்து விட்டது என்றும் அமைச்சர் ஏவாவேலு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இதை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, அரசை பொறுத்தவரையில் என்ன சொல்றாங்கன்னா, அரசும் காவல்துறையும் வந்து முறையாக செயல்பட்டு இருக்கிறது, அங்க எந்த ஓட்டையும் இல்லை, எல்லா வகையிலுமே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கோம், அனுமதி வழங்கியதிலிருந்து கடைசி வரை. ஏன்னா முதலமைச்சர் பேசும்போது அதை அவர் சொல்றாரு, அந்த ஒரு மருத்துவமனை அருகிலேயே நீங்க நின்று பேசிட்டு போயிருங்க,
இதை தாண்டி நீங்க போக வேண்டாம், அங்க போனீங்கன்னா பெருங்கூட்டம் இருக்கு, அது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும்னு தொடர்ந்து காவல்துறை வலியுறுத்தியதை அவர் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். இதன் பிறகும் கேட்காமல் தான் அவங்க போனாங்க. அப்போ முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய தலைமை மீது இங்கே நமக்கு ஒரு டவுட் வருது. நீங்க அரியலூர் பெரம்பலூர் திருச்சி பெரம்பலூர்ல ஒரு கதை நடக்குது. பெரம்பலூர்ல அவர் பேச முடியாம காலதாமதமாகி மக்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு காவல்துறை அவரை திருப்பி அனுப்புறாங்க. நீங்க அதை கரூர்ல செஞ்சிருக்கலாம்லன்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல இப்போ இது வந்து அரசினுடைய தோல்வி இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. தாவேகாவுக்கு வந்த கூட்டத்தை விட அதிமுகவுக்கு வந்த கூட்டம் அதிகம். அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்ணியமா அந்த கூட்டம் நடந்துட்டு முடிஞ்சிருக்கு. அப்ப தாவேகா கூட்டத்துக்கு அனுமதி வாங்கின இடத்துல லேட்டா கூட வராருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அலுவல் ரீதியா வாங்கின டாக்குமெண்ட்ல 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ அவர் 7 மணிக்கு வந்துட்டாரு. அவரை நீங்க எப்படி தடுப்பீங்க? ஒருவேளை கூட்டம் அதிகமா இருக்கு, அவர் அங்கதான் பேசுவேன்னு சொன்னார்னா அந்த காவல்துறை அதிகாரியோட கடமை இங்க அங்க போனீங்கன்னா அங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரை திருப்பி அனுப்பியிருக்கலாம். அந்த இடத்துல நீங்க அவரை அனுமதிச்சதுதான் அரசு மீதான எல்லா சதி கோட்பாடுகளுக்குமான தொடக்கம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க இதுக்கு ஏற்கனவே காவல்துறை விளக்கம் சொல்லிட்டாங்க. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டார். அதை விட மிக முக்கியமாக நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று பேசுங்க, அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்த்து விடலாம் என்று காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தியும் தாவேகா தலைமை அதை ஏன் செவிமடுக்கவில்லை? இந்த கேள்வி அவங்ககிட்ட பதில் இருக்கா? நீங்க சதி கோட்பாடு பெரம்பலூர்ல மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஏன் அங்க அவங்க செவிம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மணி வரைக்கும் தான் அனுமதி. 10 மணி கடந்து விட்டதன் காரணமாக அவர்கள் செவிம் எடுத்தார்கள். இங்க வந்து அவங்க காவல்துறை சொல்வதை நம்பவே இல்லை. ஏன் நம்பல அப்படின்னா நம்மளை வந்து திசை திருப்புறதுக்கு பார்க்கறாங்க, அல்லது நம்முடைய திட்டத்தை வந்து இவங்க வந்து அதை குலைப்பதற்கு பார்க்கிறார்கள் என்று அவர்கள் கருதி தான் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. அப்போ தாவேகா தலைமை அதை பொறுப்போடு கேட்டிருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறாது நீங்க சேர்த்துக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும். அது அவங்களுடைய மேல இருக்கக்கூடிய பாதி குற்றம் வச்சுங்களேன். இவங்களும் கேட்டிருக்கணும் இது மீதி குற்றம்னு. நீங்க ஏன் அதை வந்து முழுமையா பேச மாட்டேன்றீங்கிறதா பிரச்சனை. மாறா நீங்க என்ன சொல்றீங்க, முழுக்க முழுக்க வந்து அரசும் காவல்துறை மேலதான் தப்பு அப்படி என்று நீங்க சொல்லும் பொழுதுதான் சிக்கல். இன்னொன்னு, அவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ன சொன்னார்னா, ஒருவேளை அங்கு நாங்க வலுக்கட்டாயமாக விஜயை தடுத்து நிறுத்தி இருந்தால் ஒரு பெரிய அசம்பாவிதம் அங்கு நேரிட்டு இருக்குன்னு அவர் சொல்றார். ஏன்னா அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், உணர்ச்சி பெருக்கு மிக்க கூட்டம், விஜய் எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும் என்று திரண்டிருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில நீங்க விஜயை தடுத்து நிறுத்தி ஒருவேளை ஏன்னா அவங்க தடுத்து நிறுத்துறதுன்னா என்ன பொருள்னா அதற்கு கைது செய்வதன் வேற வழி இல்லை, டீடைன் தானே நீங்க பண்ணியாகணும். அவங்க மீறி போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணியாகணும், டீடைன் தான் பண்ணியாகணும். இது வந்து வேறு வகையான அசம்பாவிதங்களுக்கு இட்டு சென்று இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இங்க வந்து காவல்துறை இதை சொல்லாமலே விட்டுருந்தாங்கன்னா தான் கேள்வி. இல்லைங்க நீங்க வாட்டுக்கு போங்கன்னு. ஆனா அவங்க அப்படி செய்யல, தொடர்ந்து வலியுறுத்தினதா சொல்றாங்க. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட இந்த காவல்துறை தரப்புல 2 வகையாக வலியுறுத்தியும் கூட அவங்க கேட்க மறுத்துட்டாங்க என்று சொல்லும் பொழுது இது யார் மேல உள்ள தவறு? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அரசு மேல உள்ள தவறு இல்லைங்க, தாவேகா மேலதான் தவறுன்னு கூட நான் சொல்லல. ஏன் இதை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்க மறுக்கிறீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர், நீங்க உங்க கட்சினா கூட பரவாயில்லைங்க, இன்னொரு கட்சிக்காக நீங்க ஏன் இவ்வளவு வரிந்து கட்டுறீங்க என்ற கேள்வி இயல்பா வந்துரும்ல. குறைந்தபட்சம் ஒரே ஒரு வார்த்தை இல்ல அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம், இவ்வளவு தாமதித்திருக்க வேண்டியதில்லை, அல்லது குறைந்தபட்சம் ஒரு கூட்ட ஏற்பாட்டுக்கான பொறுப்புகள் ஒரு கட்சிக்கு இருக்குல்ல. இவ்வளவு பேர் திரண்டு வராங்கன்னா 7 மணி நேரம் காத்திருக்கிறாங்கன்னா கழிவறைக்கு போகணும், குடிப்பதற்கு நீர் வேண்டும், போதிய அளவில் அவங்க இடம் இருக்குன்னு காற்றோட்டம் இருக்கு, இந்த குறைந்தபட்ச சேவைகளையாவது நீங்க செஞ்சிருக்கலாம்ல ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? அப்போ பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மேல இப்படி ஒரு பழி போடுவதில்லை. இவங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, விஜய் ஏன் வந்து அவங்க சேஃப் கார்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம்ங்கிறதுனால நீங்க காவந்து பண்றீங்கன்னு தானே அவர் பேசுவார். இல்ல ரொம்ப சிக்கலான ஒண்ணு என்னன்னா, ஒருவேளை முதலமைச்சர் அதிமுக தாவேகா கூட்டணிக்காகத்தான் எடப்பாடி பேசுறாருன்னு சொல்கிற போது, ஆமா அதுக்காக தான் பேசுறோம், தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சா என்ன தப்பு? அது தாவேகா மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு யாருடைய ஆதரவையும் அதிமுக கோரும், ஒரு பெருங்கூட்டணியை கட்டி உங்களை அந்த நாற்காலில இருந்து அனுப்புவோன்னு பேசியிருக்கணும் அவர். ஆனா அவர் அங்கேயிருந்து வெளியில வந்துட்டார். இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, தாவேகா உடனான கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் திணறுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இதுதான் RDXக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி. நீங்க சொல்லுங்க, தாவேகாவுடனான கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் திணறுகிறாரா எடப்பாடி? இப்படி ஒரு கேள்வியே ஏன் வருது நமக்கு? இல்ல அன்னைக்கு கடைசியா அவருடைய பொதுக்கூட்டத்தில் ரசிகர்களை பார்த்து தாவேகா நிகழ்ச்சிங்கனால ரசிகர்கள்னு சொல்லிட்டேன், அதிமுக தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து நடுவில் தாவேகா கொடி பறக்குது.
உண்மையிலேயே விஜயனுடைய பேச்சை கேட்க வந்த தாவேகா தொண்டர்கள்ட்ட காணாத ஒரு எழுச்சியை அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தாவேகா கொடியை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்படுறாரு. அதான் வந்துருச்சு, புரட்சி வந்துருச்சு, எழுச்சியை பாருங்க அப்படின்னு. இந்த முகபாவனை, இந்த உடல் மொழியை பார்க்கிற போது அதிமுக தாவேகா கூட்டணிக்கான மறைமுக பேச்சுவார்த்தை பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். சில ஊடகங்கள்ல அது ஒரு தகவல் அடிப்படையில் செய்தியாக கூட வந்துச்சு. ஸோ அடிப்படையில் நமக்கு என்னன்னா, அதிமுகவும் தாவேகாவும் ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகலாம், மெட்டீரியலைஸ் ஆகாமல் போகலாம். ஆனால் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம நம்பணும். அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொள்வார்கள், அதுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள்னு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்றதன் வாயிலாக நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது அப்படின்னு இதுவரை திமுக சொல்லி வந்த நரேஷன்ல பார்க்கும்போது, அதிமுக பாஜக கூட்டணியோட புள்ளியில தாவேகாவையும் கொண்டு வந்து முதலமைச்சர் அங்கே நிறுத்துகிறாரா? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. நம்ம எடப்பாடிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணியில கடந்த கால நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள், எடப்பாடியோட ஆட்சியில என்னென்ன மாநில உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட்டன, எப்படி இந்த ஆட்சியை அடிமை ஆட்சியாக பாஜக வச்சிருந்துச்சுன்னு திமுக நிறைய பிரச்சாரங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தேர்தல் முடிவுகளை நம்ம ஆதாரமாக காமிக்க முடியும். பாஜக கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு வகையில் நிராகரிக்கப்படுதுங்கிற புள்ளியில அதிமுக பாஜக கூட்டணியை ஸ்டாலின் கார்னர் பண்றாரு. ஆனா இதுல புதுசா வந்த தாவேகாவையும் அவர் ஏன் சேர்க்கிறாருங்கிறதா எனக்கு புரியல. இப்போ நம்ம மூன்றாவது பெருங்கேள்வியும் சேர்த்தே நம்ம பார்த்துருவோம். ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கக்கூடிய மூன்றாவது பெருங்கேள்வி, அதிமுக பாஜக தாவேகா ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கிறதா திமுக? அப்ப இப்ப நம்ம இந்த ரெண்டு கேள்வியும் சேர்த்தே விவாதிக்கலாம். அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி திணறுகிறாரா அப்படி ஒரு கேள்வி நமக்கு ஏன் வருது அப்படின்னா, அவர் சட்டப்பேரவையில முதலமைச்சர் கூட்டணிக்காக இயங்குகிற குரல் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் என்று அவர் சாடுகிறார், விமர்சிக்கிறார். ஆனா அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். கூட்டத்தில் நீங்க பொதுக்கூட்டத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஒரே எழுச்சி என்று நீங்கள் அது ஒரு புலகாங்கிதம் அடையும் நீங்கள் சட்டமன்றத்தில் ஏன் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்றீங்க? இங்கைக்கும் இந்த நடுவுல என்ன நடந்தது? கூட்டணிக்கு அவங்க வர மறுத்துட்டாங்களா, இல்ல வர மறுக்கிறதுக்கு ஏற்க முடியாத நிபந்தனைகளை விதிக்கிறாங்களா நமக்கு கேள்வி வந்து. ஏன்னா ஆதவர்ஜுனா பேசும்போது என்ன சொல்றாரு டெல்லியில, விஜய் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் நாங்க கரூரை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னா விஜய் தான் முதலமைச்சரா வருவாருன்னு சொன்னா அதிமுக கூட்டணிக்கு அவர் எப்படி போக முடியும்? அதிமுக போலாமே, எப்படி விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக ஏற்றுக்கொண்டால் தாராளமா போலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கான சிக்கல் அங்கிருந்து தான் வருகிறதா என்ற ஒரு அதிமுகக்குள்ள இருந்த அமமுக சொல்றாங்க, அதிமுக இருந்த ஓபிஎஸ் சொல்றாரு, அதிமுக இருந்த செங்கோட்டையன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இல்லைன்னு சொன்னா அதிமுக தலைமை ஏத்துக்கலான்னு. அதே விஜய் சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட நீங்க வாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்க வேண்டியதான். யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்று சொல்கிற தாவேகா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாம் சேர்ந்து வேணா ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். அவங்க அதிமுகவோட சேர முடியாது. இல்ல, நீங்க உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க விஜய் மறுத்து விட்டார்னு ஒரு காரணத்தை நீங்க நம்புறீங்களா? இல்ல, இப்ப ஆதவர்ஜுனா அப்படிதான் பேசுறாரு பேசும் பொழுது. ஏன்னா அந்த இடத்துல அது தேவையே இல்லை. ஏன் அங்க அதை பேசுறாரு அவரு? அது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பொதுவாகவே நம்ம எலெக்ஷன்ஸ்ல ஆட்சி அமைப்போம், நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான் மந்திரி சபை அமைக்கிறோன்னு எல்லா கட்சியும் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பேசலையா? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம்னு பேசுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தாவேகா ஆட்களுக்கு இருக்கும். இது ஒரு பொதுவான அரசியல் ஒரு பாசிட்டிவ் கோட் தானே, ஒரு எழுச்சி ஒரு கட்சி நிர்வாகிகள்கிட்ட அப்படி நாம நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்காத வகையில தான் இவர் சட்டமன்றத்தில் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறார் என்று நாம் கருத வேண்டி இருக்கிறது. அப்போ இங்கே இந்த மக்கள் மன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கிறது, அல்லது அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியலையா, அவங்களை கூட்டணிக்கு கொண்டு வர முடியாம அவங்க திணறாங்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்துரும். அது மட்டும் இல்ல, இந்த கேள்விக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில முதலமைச்சரும் ஒன்றை சொல்கிறார். இந்த கேள்விக்கு நமக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் என்ன அப்படின்னா, நீங்க 3 பேரை ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறாரானா அவர் இன்னும் நிறுத்தவில்லை. சட்டமன்றத்தில் இப்படி ஒரு சிக்கல் வந்த பொழுது அவர் பதில் சொல்கிறார். ஆனால் இன்னும் அவங்களை 3 பேரை ஒரே நேர்கோட்டில் நிறுத்தலை. எப்படி நிறுத்தலைன்னா, அதன் பிறகு ஒரு எக்ஸ்தல பதிவு ஒன்றை இடுகிறார் முதலமைச்சர். அதுல என்ன சொல்றாரு, யாரையும் குற்றம் சாட்டி எந்த தனிநபரையும் பலிகட ஆக்குவது எங்களது நோக்கம் அல்ல. நாம் இதை அரசியல் செய்வதை விட்டுவிட்டு உயிர்கள் போயிருக்கிறதே என்ற பொறுப்போடு நடந்து கொள்வோம் என்று அவர் சொல்கிறார். அப்போ என்ன நினைக்கிறார்னா, இன்னும் கூட
இன்னும் கூட அவங்கள வந்து அந்த இடத்துக்கு போகாம தடுத்து விட முடியும் என்று அவர் கருதுகிறார்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, அதை நீங்க அவை குறிப்பில இருந்து நீக்குங்க. அதெல்லாம் நாங்க கூட்டணிக்காகலாம் பேசல, நாங்க எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க நியாயத்துக்காக தான் பேசுவோம் என்று அவர் சொல்கிறார் இல்லையா? முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நாங்க வந்து யாரையும் பலிகடாக்க விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு இன்னும் இந்த கூட்டணிக்காக வரக்கூடிய வகையில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கல, அல்லது அதுல அவங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இல்லை என்பதை திமுகவும் வந்து ஸ்மெல் பண்ணிடுச்சா? அதன் விளைவாகத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்படி ஒரு எக்ஸ்தல பதிவை இடுகிறாரா, நாங்க யாரையும் பலிகடாக்க விரும்பல, இன்னும் கூட அவங்களை அந்த கூட்டணிக்கு தள்ளிவிடாம நம்ம தடுத்துற முடியும் என்று அவர் கருதுகிறாரா? அப்போ இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்சஸ் இருக்கு பாருங்க. ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சு மக்கள் மன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அடைந்த புலகாங்கிதத்திற்கும், சட்டமன்றத்தில் அதை அவை குறிப்பிலிருந்தே நீக்குங்கன்னு அவர் சொல்றதுக்கும், அதே நேரத்தில் முதலமைச்சர் வந்து எந்த தனிநபரையும் பலிகடாக்க விரும்பவில்லைன்னு சொல்றதையும் நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது, அப்ப இந்த உறுதி செய்ய முடியாம, தாவேகாவுடன் கூட்டணி உறுதி செய்ய முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறுகிறார் என்று தான் நாம கருத வேண்டியிருக்கு. நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் பாயிண்ட்ஸ் எங்க வருதுன்னா, தொடர்ச்சியாக கரூர் விபத்தை, கரூர் பெருந்துயரத்தை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அணுகிய விதத்துல முதிர்ச்சியை தாண்டிய ஒரு அரசியல் பார்வை இருக்குன்னு நான் நம்புறேன். இயல்பாகவே 50 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு, நிறைய துக்க நிகழ்வுகளையும் சாதனை நிகழ்வுகளையும் பார்த்துருக்கிறவர், எழுதி உணர்ச்சி வசப்படாதவர் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கரூர் துயரத்தில் தாவேகா, எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம்னா, முதலமைச்சர் திமுக தலைவர்னு 2 பொறுப்பு இருக்கு. திமுக தலைவராக இந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணுறார். நாம் வந்து ஒரு எந்த அரசு கட்சியும், நான் ஒரு 75 வருஷ அரசு கட்சியினுடைய தலைவர், ஆயிரக்கணக்கான மாநாடுகளை நடத்தியிருக்கோம். எங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் எப்படி வரும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு. யாரும் தான் கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் சாகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான், நினைக்க வாய்ப்பு இல்லை. அதனால இது ஒரு விபத்து தான், இதில் யாரையும் பழி போடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். திமுக தலைவராக அப்படி அவர் எண்ணுவதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. முதலமைச்சராக ஒரு அரசை நிர்வகிக்கிற போது, அந்த அரசுக்கு அவர் முதலமைச்சராக போது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டியை இன்னைக்கு ஒருவேளை அதிமுக கூட்டத்தில் இது நடந்திருந்தா, நாம் இப்போ யாரையும் பழி சொல்கிற இடத்துல இல்லை, நாம் இதில் வந்து விபத்தாக பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி என்ன விபத்து நடக்கணும்னு தான் நினச்சிருப்பாரு அப்படின்னுலாம் முதலமைச்சர் சொல்லியிருப்பாரா? இது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி தன் தொண்டர்களை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறதுன்னு அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை, அது விபத்தாகவே இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி உங்களுடையதுன்னு பேசியிருப்பார்ல. எடப்பாடி பழனிசாமி மீது வைக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா வாதங்களையும் ஒரு வார்த்தையை கூட தாவேகா தலைவர் பக்கம் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னா, அதிமுக பாஜக பக்கம் தாவேகாவை ஒரு இன்ச்சு கூட நகர்த்திடக்கூடாதுங்கிற அவருடைய காஷியஸ் நடவடிக்கை உங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவர் பேசும்பொழுது சில முக்கியமான விஷயங்களை உள்ள கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னீங்கன்னா, அல்லது அந்த திமுக தரப்பு உள்ள கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது அரச பயங்கரவாதத்திற்கு கொடுக்கப்பட்ட விலை. அது அரச பயங்கரவாதத்தினுடைய படுகொலைகள். அது 13 பேரை, அப்பாவிகளை, ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி சென்ற பொதுமக்களை வந்து குறிபார்த்து பின்னந்தலையில் சுட்டு மிக மோசமாக கொலை செய்த அந்த நிகழ்வு வந்து ஒரு அரச பயங்கரவாதம். இந்த அரச பயங்கரவாதத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சொன்ன பதில் என்ன? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை போலதாங்க தொலைக்காட்சியில பார்த்து, அதாவது நீங்க சந்தேகத்திற்கிடமின்றி அரச பயங்கரவாதம் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒன்றிற்கு அன்றைக்கு அவர் பொறுப்பேற்க மறுத்து விட்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு பொறுப்பேற்றாரா? இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து இது அரச பயங்கரவாதம் இல்ல, நீங்க அரசினுடைய அலட்சியம், காவல்துறையினுடைய பொறுப்பின்மைன்னு தான் குற்றம் தான் சாட்ட முடியும். நீங்க இதை வெளிப்படையாக நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்று நீங்கள் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இந்த முரண்பாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த கேள்வி இருக்கு. அன்னைக்கு அதிமுக தானே ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. 13 பேர் கொலை செய்யப்பட்ட பொழுது காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. உங்களை போல நானும் டிவியில தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி மாறல சார். அவர் தாவேகாவுடைய கரூர் கூட்டத்தையும் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டார். அங்கதான் இந்த சிக்கல் வருகிறது. அப்போ நீங்க விஜய்க்கு இதுல இன்னொரு கீ பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இந்த 13 பேர் கொல்லப்பட்ட இந்த அரச பயங்கரவாதத்தை விஜயும் எதிர்க்கிறார். ஏன்னா அது நடந்ததன் பிறகு அவர் போய் அங்க போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கிறார். அவருடைய நிலைப்பாடும் ஸ்டெர்லைட் கூடாது என்பதா, அது நிகழ்த்தப்பட்டது மிக மோசமான படுகொலை என்பதா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை வேடிக்கை பார்த்த ஒரு அரசுக்கு தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியோட நீங்க போய் கூட்டு சேர போறீங்க
என்கிற அந்த எதிர்கால நேரேட்டிவ் அதுல இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்னன்னா இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரையில நீங்க வந்து அதிமுக, பாஜக, தாவேகாவை இன்னும் திமுக ஒரே நேர்கோட்டில் நிறுத்தவில்லை. அதே நேரத்தில் வந்து தாவேகாவை வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் அவர்களுக்கு திணறல் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இப்படிதான் அந்த பதில் இருக்கு. அப்போதான் இங்க என்ன முக்கியத்துவம் பெறுகிறதுனா, உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்பதும், சிபிஐ இனிமேல் இதை விசாரிக்க போகிறது என்பதும் இதுல இருந்து தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ அந்த கூட்டணிக்கே அவங்கள போக விட்டுறக்கூடாதுன்னு திமுக முனைவதும், எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து வந்து விட வேண்டும் என்று அதிமுக முனைவதும் இப்போ எப்படி பேலன்ஸ் ஆக போகுதுன்னா, இந்த சிபிஐ விசாரணையினுடைய போக்கு என்னவாக இருக்கும்? அப்போ விஜய்க்கு இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றாருன்னா, நீதி வெல்லும்னு ரெண்டு வார்த்தையில ஒரு கிரிப்டிக்கா ஒரு ட்வீட்டை போட்டு அவர் ஒதுங்கிட்டார். விரிவா ஒரு ட்வீட் போட்டுக்கலாம்ல, இல்ல எது வெல்கிறதோ அது நீதி அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இந்த சிபிஐ விசாரணை என்பது எந்த திசையில போகும், எப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் நமக்கு வரக்கூடும் என்றும் கூட அவர் கருதி இருக்கலாம்ல. இல்ல முதலமைச்சர் இன்னொரு முக்கியமான காரியத்தை சட்டப்பேரவையில் எனக்கு செய்கிறார். என்னன்னா, ஒரு கட்சியினுடைய கூட்டணியை கட்டுவது என்பது ஏதோ ஒரு வகையில் ஐடியாலஜிக்கல் அலையன்ஸை கட்டுவாங்க. வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் திரும்ப சொல்லுவார், இது வந்து ஒரு கொள்கை கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு. கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறது, அவங்க அடிக்கடி சந்திக்கிறது, குடும்ப நிகழ்வுகளுக்கு எல்லா தலைவர்களையும் வர வைக்கிறது, கூட்டணியை கட்டி. இன்னும் சொல்ல போனால் திமுக தலைவராக கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே நடத்தி காண்பிக்க முடியாத ஒரு சாதனை, ஒரே கூட்டணியை வைத்துக்கொண்டு 3 தேர்தல்களை சந்திச்சு 3 தேர்தல்களையும் வெற்றி பெறுவது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே ஒரு கூட்டணியை எப்படி வெற்றி கூட்டணியாக கட்டுவது அப்படிங்கிற புள்ளியில மற்ற எல்லா அரசியல்களுக்கும் ஸ்டாலின் ஒரு பெரிய பாடமா நிற்கிறார். அவர் இன்னொரு வேலை என்ன செய்யறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி எதிரில் இருக்கிற கூட்டணியினுடைய பலவீனத்தை அம்பலப்படுத்திக்கிட்டே போறார். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த நாள்ல இருந்து கூட பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரி. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அதிமுக தமிழ்நாட்டுக்கு எதிரி இல்ல, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரி. பாஜகவோடு அதிமுக கைகோர்த்து இருப்பதால் அதுவும் எதிரி. இந்த புள்ளியில வந்து நிப்பாட்டிட்டார். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி உருவான பின்னும் அது செல்ஃப் எடுக்காத ஒரு டோனை திரும்ப பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு திமுக கூட்டணியை வீழ்த்துகிற அளவுக்கு வலிமை பெறல அப்படின்னு சொல்லுகிற போது, எடப்பாடி பழனிசாமியை ஒரு டெஸ்பரேட் மோட்லயே ஸ்டாலின் வச்சிருக்காரு. திரும்ப என்ன சொல்றாருன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரானது, நீங்க கூட்டணி வச்சாலும் உங்களால வீழ்த்த முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் தாவேகா மாதிரியான ஒரு புதிய கட்சியை, அல்லது அவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண ஒரு பிரம்மாண்ட கட்சி இந்த கூட்டணிக்கு வரப்போறாங்க, இந்த பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன நாள் அவரோட பலவீனம் தொடங்குச்சு. ரெண்டாவது, ஒரு பொதுக்கூட்டத்தில் இன்னொரு கட்சியினுடைய கொடியை பார்த்து விட்டு அந்த தொண்டர்களை விடவும் இவர் உணர்ச்சி வசப்பட்டது வந்து அந்த பலவீனத்தை 2வது புள்ளியா நகர்த்துச்சு. 3வது, இன்னைக்கு பேரவையில் அதிமுக தாவேகா கூட்டணி அமையும்னு சொன்ன உடனே வெளியில வேகமா வந்து அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கணும்னு சொல்கிற போது நான் என்ன யோசிக்கிறேன், விஜய் ஒரு வேளை வீட்டில் உட்காந்துட்டு நீ ஷோவை பார்க்கறாருன்னு வையன். ஏன்னா அதிமுக பெரிய கட்சி, அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிடணும், ஏன் வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கிறாங்க, நமக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தாவேகா தொண்டன் நினைக்கிற மனநிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை கட்டுவதில் தொடர்ந்து பலவீனமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறார்னு ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவை அதிமுக தாவேகா கூட்டணிங்கிற ஒற்றை வார்த்தையை ஸ்டாலின் அடிச்சிட்டார். ஆமா, இப்ப இதுல இருந்து நமக்கு எழக்கூடிய அடுத்த பெருங்கேள்வியோடு அதை சேர்த்து நாம் விவாதிப்பலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற அடுத்த பெருங்கேள்வி, கூட்டணி விவகாரத்தில் விஜயின் தொடர் மௌனம் உணர்த்துவது என்ன? இப்போ நீங்க ஏற்கனவே நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்ல மக்கள் மன்றத்திற்கு கடத்த நினைக்கிறார், ஆனா அதை எப்படி வந்து திமுக திருப்பி விட்டு விடுகிறது என்பதை நீங்க வந்து அழகா அந்த 3 புள்ளிகள்ல நீங்க அதை விளக்கி இருக்கிறீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இவ்வளவு தூரம் இவங்க இறங்கி போய் அல்லது கொடி பிடிச்சு அல்லது கூட்டத்தில் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சட்டப்பேரவையிலே குரல் கொடுத்து, பாஜகவும் சேர்ந்து தாவேகாவுக்காக சட்டப்பேரவையில் குரல் கொடுங்க, நயினார் நாகேந்திரன் வந்து அதான் சொல்றார், வந்து நாங்களும் சேர்ந்து தான் குரல் கொடுத்தோம். இவ்வளவு ஆனதன் பிறகும் கூட விஜய் வந்து ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்? இது ஒரு பெரிய கேள்வி தானே. விஜய் வந்து இப்ப நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட விஜய் வந்து போக முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ் இல்லையா? கடந்த கால உதாரணங்கள் அதுக்கு எத்தனையோ இருக்கு. மேற்கொண்டு அவங்களை வந்து கொள்கை எதிரின்னு தான் சொல்லியிருக்கிறாரு, அரசியல் எதிரின்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லி கூட அவர்களோடு கைகோர்த்து கொள்ளலாம். அதை விட மிக முக்கியமாக உடனடி தேவை வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த அரசியல் கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இப்படி பல காரணங்களை சொல்லி அவரால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்று விட முடியும். ஆனால் அவர் மௌனம் காக்கிறார். இந்த மௌனம் காப்பதற்கு நான் தான் முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி வர முடியாதது காரணமா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்க முடியும் நீங்க கருதுறீங்களா? மௌனத்துக்கு வந்து
மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அடிமைத்தனப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தில் உங்களுக்கு பேச வாய்ப்பே மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் உங்களோட அமைதியை நான் வந்து உங்களோட மௌனத்தை வந்து நான் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, நான் ஏற்றுக்கிறேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிறது ஒரு வன்முறை இல்லையா? இப்போ உங்களை பேச விட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ உங்கள் அமைதி உங்களால் இந்த எல்லா காரணங்களையும் ஏற்றுக்கொண்டு நான் கன்வின்ஸ் ஆகி மௌனமாக இருக்கிற போது அது அமைதி, சம்மதம். ஒருவேளை உங்களை நான் பேச விடலை, உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்காத சூழலில் உங்களுடைய மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய வன்முறை. ஏறக்குறைய இந்த வன்முறையை தாவைக்கா மீது பாஜகவும் அதிமுகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க இதெல்லாம் பாருங்க, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நீங்க சொல்லிக்கங்க சார், நான் உங்களை கொள்கை எதிரியா பார்க்கலன்னு வாலண்டியரா 2 ஸ்டெப் நகர்ந்து வந்து பக்கத்துல நிக்கிற இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? நீங்க அதாவது புதுசா வந்த ஒரு கட்சி தலைவருக்கு அவருக்கு எப்படி அரசியல் தெரியாம இருக்கலாம், இப்போ வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி அவருக்கு நம்ம குற்றம் சுமத்திட்டு இருக்கோம். ஆனா வாலண்டியராக போய் அவங்க பேசாம இருக்காங்கிற ஒற்றை புள்ளியை வச்சு அவங்களுக்கு இல்லை சம்மதம், நாங்க பேசிட்டோம், விஜயும் எடப்பாடியும் போன்ல பேசிட்டாங்க, துணை முதலமைச்சர் பதவி ஓகே ஆயிடுச்சு, முதல்ல 35 சொன்னாங்க, அப்புறம் 40 சொன்னாங்க, இப்போ 45 சொல்றாங்க, ஃபீல்டில் வந்து நாங்கள் சர்வே எடுத்து பார்த்தோம், விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக தாவேக்கா ஆட்கள் மீது கூட்டணி குறித்து அதிமுகவும் பாஜகவும் நடத்தி கொண்டிருப்பது விஜயின் மௌனத்தை சம்மதம்னு எடுத்துக்கொண்ட வன்முறை. ஆனா என்ன சிக்கல்னா, இந்த கூட்டணி ஒருவேளை தாவேக்காவை வச்சு அதிமுகவும் பாஜகவும் எப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களோ, தாவேக்காவை வச்சு முதலமைச்சரும் திமுகவும் எப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களோ, இந்த விளையாட்டை புரிந்து கொண்டு அதற்கு ரியாக்ட் செய்வதற்கான பக்குவமோ இல்லை அதுக்கு ஈல்டாகிறதுக்கான குறைந்தபட்ச நம்மளே போய் வாலண்டியராக சில நேரத்தில் விழுவோம் நம்முடைய அரசியல் லாபத்துக்காக, அதுவும் கூட அங்கே இருக்கிற இரண்டாம் கட்ட நபர்களுக்கு யாருமே இல்லை. இன்னொன்று, ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துறது, போஸ்டர் அடிக்கிறது, அரை கம்பத்தில் கொடி பறக்க விடுறது, ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்துறது, அவங்கள போய் சந்திக்கிறது, இப்படி எந்த செயலையுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு கட்சிக்கிட்ட போய் வாமா கூட்டணிக்கு போவோம்னு பேசுவது என்பது இன்னும் எவ்வளவு வன்முறையான செயல். ஆமா, இப்ப இங்க ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இருக்கு. கரேஜ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விர்ச்சு என்று சொல்வார்கள். அறநெறிகளிலேயே போற்றத்தக்க பண்புகளிலே மிக முக்கியமான துணிச்சல் தான். வித்தவுட் கரேஜ், துணிச்சல் இல்லாம நீங்கள் நேர்மையாகவும் இருக்க முடியாது, அன்பாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட துணிச்சல் இல்லையா என்கிற கேள்வியும் அது சேர்த்தே தான் எழுப்பும்.